வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் மார்க்கெட் சந்தை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. எல்லா பிராண்டுமே வந்து அவங்களுடைய நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார்களை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. பட் இந்தியாவில் வந்து பிரதானமாக இப்போதைக்கு வந்து டாப்பில் இருக்கிறது யார் யார் அப்படின்னா 2 பிராண்டு தான். ஒன்று வந்து டாடா மோட்டார்ஸ், இன்னொன்று வந்து மகேந்திரா. ரெண்டுமே வந்து நம்ம இந்திய தயாரிப்பு. 2 நிறுவனங்களுமே பார்த்தீங்கன்னா அதிகமான எலக்ட்ரிக் கார்களை தொடர்ந்து வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. மாருதி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உள்ளே வந்து வராங்க. விட்டாரா அப்படிங்கிற காரை நம்ம பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போவில் வந்து ஷோ பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கார் வந்து மாருதி சுசுக்கியில் முதல் எலக்ட்ரிக் காராக வந்து இருக்க போகுது. ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து உள்ளே வரப்போகுது. அதேமாதிரி வந்து டொயோட்டாவும் பார்த்தீங்கன்னா அந்த விட்டாரா வந்து ரீபேஷ் பண்ணி அவங்களும் வந்து எலக்ட்ரிக் மார்க்கெட்டுக்குள்ளே 2025 வந்து வந்துடுவாங்க. அந்த வகையில் வந்து இவங்க எல்லாத்தையும் தாண்டி வின்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வியட்நாமை சேர்ந்த ஒரு நிறுவனம் இந்தியாவில் அவங்களுடைய எலக்ட்ரிக் கார்களை கொண்டு வருவதற்கு தீவிரம் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இந்தியாவிலே வந்து தயாரித்து இந்தியாவிலே வந்து கார்களை விற்பனை வந்து பண்ண போகிறாங்க. இவங்களுடைய ஃபேக்ட்ரி இந்தியாவில் அதுலேயும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் வந்து அமைய போகுது. ஆல்ரெடி அதற்கான பூஜை போட்டு இப்போ வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெலாம் வந்து தீவிரமாக வந்து போயிட்டுருக்கு. 2025 மிட்டில் வந்து அந்த ஃபுல் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். 2025 எண்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தினுடைய கார்கள் அந்த பிளான்ட்டில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி விற்பனைக்கு வந்து வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த வகையில் வந்து நம்ம 2025 நடந்த ஆட்டோ எக்ஸ்போவில் வந்து வின்ஃபாஸ்ட் வந்து ஷோ பண்ண கார்கள் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அவங்க வந்து ஒரு 4 ப்ரொடக்ஷன் மாடல் கார்களை வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. VF3, VF E34, VF8, VF9 மற்றும் VF வைல்டு பிக்கப் ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கார் மாடல்களை பார்த்தீங்கன்னா வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து விலை குறைவான காரும் வந்து இருக்குது. ஒரு 5 பேர் போகிற மாதிரி SUV வந்து இருக்குது. கொஞ்சம் பெரிய சைஸ் SUV வந்து இருக்குது. ஸோ ஒரு காரை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து VF3 இந்த கார்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து ஒரு பட்ஜெட் காரு, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு காரு. அதேமாதிரி கம்மியான விலையில் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. இப்போதைக்கு இந்தியாவில் ஒரு சின்ன சைஸில் ஒரு காம்பாக்டாக விலையும் கம்மியாக இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் கார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று வந்து நமக்கு MG கோமட் இருக்குது. டாடா மோட்டார்ஸில் வந்து டியாகோ இருக்குது. இந்த 2 கார்கள் தான் இருக்குது. இந்த 2 கார் மாடல்களுக்கும் வந்து நேரடி போட்டியாக பார்த்தீங்கன்னா VF3 வந்து வரப்போகுது. ஆனால் இது வந்து நம்ம MG கோமட் EVயை விட சைஸில் வந்து கொஞ்சம் பெருசாக தான் வந்து இருக்குது. 2 டோர் வரும், 4 சீட்டு காரு. இந்த காரோட டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 3190 mm, வித்து பார்த்தீங்கன்னா 1679 mm, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1622 mm. வீல் பேஸும் வந்து கொஞ்சம் MGயை விட நமக்கு அதிகம் தான். 2075 mm வீல் பேஸ் வந்து வரும். 16 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 191 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு SUV லுக்கில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்திருக்கு. நிறைய ஃபீச்சர்ஸும் நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 10 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து வரும். அதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி லேயர்டு டேஷ்போர்டு வந்து கொடுக்குறாங்க. 2 ஸ்போக் ஸ்டியரிங் வீல் வந்து கொடுக்குறாங்க. பட் வந்து வீல் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எதுவும் வந்து கொடுக்கல. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வசதி வந்து கொடுக்குறாங்க. வெர்டிகலாக பாடி கலர்லேயே வர மாதிரி வந்து AC வென்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ரியர் சீட்டை வந்து நம்ம வந்து ஃபோல்டு வந்து பண்ணிக்கலாம். இப்போ 4 பேர் வந்து ட்ராவல் பண்ணலாம். அதில் 2 பேர் தான் போகிறோம், கொஞ்சம் திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ரியர் சீட்டை வந்து ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா 550 லிட்டர் கிட்ட நமக்கு வந்து பூட் ஸ்பேஸும் வந்து கிடைக்கும். இந்த காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேட்டரி பார்த்தீங்கன்னா 18.64 கிலோவாட் லித்தியம் அயன் பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. அதனால் ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 210 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து போக முடியும்னு சொல்கிறாங்க. ரியர் மவுண்டட் எலக்ட்ரிக் மோட்டார் வந்து கொடுக்குறாங்க. அதன் மூலமாக பவர் பார்த்தீங்கன்னா 43.5 ஹார்ஸ் வரையும் 110 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பிக்கப்பும் கொஞ்சம் அதிகம் தான். 0லேருந்து 50 கிலோமீட்டர் வேகத்தை 5.3 செகண்ட்ஸ்லேயே வந்து நம்மளால் வந்து ரீச் பண்ண முடியும். ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. 36 மினிட்ஸ்லேயே ஒரு 10லேருந்து 70% வரைக்கும் வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ண முடியும். இந்த காரோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வின்ஃபாஸ்ட்லே VF E34 அப்படிங்கிற ஒரு காரையும் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் SUV லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு காரு. டேரெக்டாக வந்து ஹுண்டாய் கிரெட்டா காருக்கும் வந்து போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு காரு. கிரெட்டாலையும் வந்து EV வந்து கொண்டு வந்துட்டாங்க. அந்த காருக்கு வந்து டேரக்ட் காம்படிட்டராக இந்த கார் வந்திருக்கும். லுக் வைஸ் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். கிரெட்டாவையும் தாண்டி மகேந்திரா BE6, அதேமாதிரி மாருதி விட்டாரா இந்த மாதிரி கார்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து போட்டியாக வந்திருக்கும். இந்த காரில் வந்து நமக்கு வந்து 41.9 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க. 150 ஹார்ஸ் பவரையும் 242 Nm டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 318.6 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து கொடுக்குன்னு சொல்கிறாங்க. 10 இன்ச்சு டச் ஸ்க்ரீன் வசதி வந்து கொடுக்குறாங்க. டிவல் டோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டீரியர்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா VF8 அப்படிங்கிற ஒரு காரையும் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு SUV கூப் ரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரு. மகேந்திரா XUV 700, டாடா சஃபாரி இந்த மாதிரி கார்களுக்கு வந்து போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு 5 சீட்டர் காரு. இந்த காரில் வந்து பேட்டரி பேக்னு எடுத்துக்கிட்டோன்னா 87 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க. ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணோன்னா 412 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ரேஞ்ச் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல் வீல் டிரைவ் சிஸ்டமும் வந்து கொடுக்குறாங்க.
ஃப்ரண்ட்டு மற்றும் ரியர் ஆக்சல் ரெண்டுலேயுமே நமக்கு வந்து மோட்டார் வரும் பொழுது நமக்கு கம்பைன்டு பவர் பார்த்தீங்கன்னா 408 ஹார்ஸ் பவரையும் 500 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 0லேருந்து 96 கிலோமீட்டர் வேகத்தை வெறும் 5.5 செகண்ட்ஸ்லேயே வந்து நம்ம வந்து ரீச் பண்ணிடலான்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ டிசைன் வைஸும் அல்டிமேட்டாக இருக்கக்கூடிய ஒரு காரு, பிக்கப்பும் நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு காராக இந்த VF8 அப்படிங்கிற கார் வந்து இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா VF9 அப்படிங்கிற ஒரு காரையும் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த காரையுமே ஷோ பண்ணியிருந்தாங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கார். இப்போ வின்ஃபாஸ்ட் வந்து ஷோ பண்ணதுலேயே வந்து பெரிய கார் வந்து இதுதான். ஏன்னா 3 ரோ வரக்கூடிய ஒரு SUV காரு. இந்த காரில் வந்து 6 சீட்டு மற்றும் 7 சீட் அப்படின்னு சீட்டிங் கான்ஃபிகரேஷன் வந்து கொடுக்குறாங்க. Audi Q7 காரை விட கொஞ்சம் லென்த் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காரு. எக்கோ மற்றும் ப்ளஸ் அப்படின்னு 2 வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க. 123 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணோன்னா 531 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து போக முடியும்னு சொல்கிறாங்க. டுவல் மோட்டார் செட்டப் வந்து கொடுக்குறாங்க. அதனால் வந்து ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் வந்து வரும் நமக்கு. அப்போ வந்து கம்பைன்டு பவர் வந்து 408 ஹார்ஸ் பவரையும் 620 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 0லேருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை வெறும் 6.6 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ரீச் பண்ணிடும். நமக்கு வந்து எக்கோவை பொறுத்த வரைக்கும் எக்கோ வேரியண்ட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா 2911 கிலோகிராம் வந்து வரும். 7 சீட்டர் மாடலில் மட்டும்தான் எக்கோ வந்து கிடைக்கும். இதுவே வந்து ஒரு செகண்ட் 0.1 செகண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளஸ் மாடல் வந்து அதிகமாக டைம் எடுத்துக்குது. 0லேருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை ரீச் பண்ண 6.7 செகண்ட்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும் ப்ளஸ் மாடல். ரீசன் என்ன அப்படின்னா வெயிட் வந்து அதிகம். வெயிட் வந்து 2959லேருந்து 2968 கிலோ வரைக்கும் வந்து வெயிட் வந்து வரும். இந்த ப்ளஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் 6 சீட்டு மற்றும் 7 சீட்டு அப்படின்னு 2 கான்ஃபிகரேஷனில் நம்மளால் வந்து எடுத்துக்க முடியும். அதே மாதிரி 2 மாடல்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரூஃப் ரெயில் வந்து கொடுக்குறாங்க. அலாய் வீல்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கோவில் வந்து 20 இன்ச்சில் வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் மாடல் எடுத்தோம் அப்படின்னா 21 இன்ச்சில் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த அலாய் வீல்ஸை தாண்டி ப்ளஸ் வேரியண்ட்டில் இன்னும் சில ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு வந்து ஆட் ஆகும். அது என்னென்ன அப்படின்னா ஆட்டோ டிம்மிங் அவுட் சைட் ரியர் வியூ மிரர் ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க. பவர்டு மற்றும் ஹீட்டட் மற்றும் வென்டிலேட்டட் சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொடுக்குறாங்க. அதுவும் வந்து செகண்ட் ரோ சீட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வசதி வந்து கொடுக்குறாங்க. மசாஜ் ஃபங்க்ஷன் ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறாங்க. 8 இன்ச்சில் ரியரில் இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் வந்து கொடுக்குறாங்க. 13 ஸ்பீக்கர்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. பனரோமிக் சன்ரூஃப் ஃபீச்சரும் வந்து கொடுக்குறாங்க. ஒரு 6 பேர் 7 பேர் வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து டூருக்கு போகிறோம், ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா நல்லா அந்த மூடை வந்து என்ஜாய் பண்ணி நம்ம வந்து போகிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து இந்த VF9 அப்படிங்கிற காரில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா VF வைல்டு கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்கப் ட்ரக்கு ஸ்டைலில் வந்து ஒரு காரையும் வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க. டொயோட்டாவில் பார்த்தீங்கன்னா ஹீலக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்கப் ட்ரக் வந்து இருக்கும். அந்த ட்ரக்கை வந்து பேஸ் பண்ணி அதுக்கு வந்து போட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரக்கை வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க. பட் வந்து நம்ம ஹீலக்ஸை விட பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு பவர்டு டெயில்கேட் வந்து கொடுக்குறாங்க. அந்த லோடிங் பெட்டை பொறுத்த வரைக்கும் அதோட லென்த்தை 5 அடியிலேருந்து 8 அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வசதியும் வந்து கொடுக்குறாங்க. பனரோமிக் சன்ரூஃபு, டிஜிட்டல் சைடு மிரர்ஸ், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த 5 மாடலில் பார்த்தீங்கன்னா நம்ம பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போவில் வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து 5 மாடல் ஷோ பண்ணியிருந்தாலும் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து VF3 கார் மேலே தான் வந்திருக்கு. ஏன்னா இந்தியாவில் வந்து சின்ன கார்கள், விலை குறைவான கார்களுக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிட்ருக்கு. அந்த வரவேற்பு எலக்ட்ரிக் கார்களுக்கு இன்னும் அதிகமாகவே வந்திருக்கு. அந்த வகையில் வந்து கோமெட் வந்து நல்லா சேல் ஆகிட்டுருக்கு. அந்த காருக்கு போட்டியாக இப்போ வந்து இந்த VF3 2025 இந்தியாவுக்குள்ளே வரப்போகுது. நன்றி.